பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யதினா நபியினா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா வல்லாஹு இந்தஹு அஜ்ருன் அலீம் கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மௌலூதின் யூலது லஹு அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் ஷம்ஸில் அம்பியாயி குத்துபில் முர்சலீன் தாஜில் உம்மத்தி ஷஃபியுல் முதினிபீன் ஷஃபியுல் யௌமல் கியாமத்தி அல்லாஹு யாகாதி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அகிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியில வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் குறிப்பாக இந்த ஜும்மா என்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக முன்கூட்டியே வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களும் மீதும் இறைவா உன்னுடைய அருள், உன்னுடைய அருள்கொடை, உன்னுடைய நிஅமத்து எல்லோரும் இறைவா எல்லா விதமான நலன்களும் தந்தருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்திலே கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவாயாக. அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, அல்லாஹு தாலா நாம் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ நிஅமத்துக்களை எல்லாம் இறைவன் நம்மவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த நிஅமத்துக்களில் ஒவ்வொரு நிஅமத்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, யோசித்து பார்க்கின்ற பொழுது அந்த நிஅமத்துக்கள் உயர்வான நிஅமத்தாகத்தான் இருக்கும். ஒன்றை நினைக்குகின்ற பொழுது ஒரு நேரத்தில் ஒரு நிஅமத்து உயர்வாக இருக்கும், இன்னொரு நேரத்தில் நான் பார்க்கின்ற பொழுது இதை காட்டில் அந்த நிஅமத்து உயர்வாக இருக்கும். அப்படி நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு நாம் நிஅமத்துக்களை உயர்தரமான உன்னதமான நிஅமத்துக்களை கொடுத்திருக்கிறேன். என்ன நிஅமத்? நாம் நினைக்குகின்ற பொழுது பொருளாதாரம் நிஅமத்து தான், நம்மளுக்கு மனைவி ஒரு நிஅமத்து தான், அதே போல நம்மவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கிறானே, இதுவும் பெரிய நிஅமத்து. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யஹபுலிமை யஷாவு இனாசா வ யஹபுலிமை யஷாவு துக்கூரா. நான் உங்களுக்கு ஆண் குழந்தையை தருகிறேன், அல்லது பெண் குழந்தையை தருகிறேன், அல்லது ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தருகிறேன். ஆனா அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இது எதனால தருகிறேன்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கு ஒப்பந்தம் கிடையாது, யஹபு அன்பளிப்பா ஹிபத்தா தர்றேன். இப்ப நம்மவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கான்னு சொன்னா, இறைவனுக்கு நமக்கு ஏதாவது ஒப்பந்தம் பண்ணியிருக்கோமா? இறைவா நீ எங்களுக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நாம் ஒப்பந்தம் பண்ணோமா? கிடையாது. அல்லாஹ் சொல்ல, யஹபு நான் உங்களுக்கு அன்பளிப்பாக, உங்களுக்கு ஹிபத்தாக ஆண் குழந்தையை தந்திருக்கிறேன், பெண் குழந்தையை தந்திருக்கிறேன், மாறி மாறி தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் அல்லது நம்முடைய பேர குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்து துன்யா. உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, இது ஜீனத்து அப்படிங்கிறான். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் சொல்ல, ஜீனத்து அலங்காரம். உலகத்திலே நான் பார்க்கின்ற பொழுது அலங்கார வஸ்துக்களை பார்த்து என்ன செய்கிறோம்? மெய் மறந்து நிற்கிறோம். அதே போல உங்களுடைய பிள்ளைகள் அலங்காரம். இன்னைக்கு நாம பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பேர பிள்ளைகள், அது கொஞ்சுவது விளையாடுவது நமக்கு எவ்வளவு பெரிய ஆனந்த தருகிறது.
உள்ளத்தில் ஒரு விதமான கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளோடு நாம் விளையாடுகின்ற பொழுது, அந்த பிள்ளைகள் விளையாடக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசோர்வு கஷ்டம் கூட நீங்கி விடுகிறது. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் ஜீனத்து அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே அந்த குழந்தை பாக்கியம் இருக்கிறது, அந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னமா அம்வாலுக்கும் வாவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கிறது ஃபித்னா, அது சோதனையாகவும் இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான், குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறேன், அந்த குழந்தைகள் உங்களுக்கு ஜீனத்து என்று சொல்றான். இன்னொரு இடத்துல குழந்தைகள் உங்களுக்கு சோதனை என்று சொல்றான். அப்ப நாம எதை எடுக்கிறது? ரெண்டுமே குர்ஆன்ல தான் வந்திருக்கு. குழந்தைகள் சோதனை, குழந்தைகள் ஜீனத்து அலங்காரம் அப்படின்னு வந்திருக்கிறது. ரெண்டும் இறைவசனம் தான். இப்ப இந்த ரெண்டு இறைவசனத்துல ஒன்றுக்கு ஒன்று முரணா இருக்கிறது. இதை எந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறது என்று சொன்னால் ரெண்டு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முறைகளிலே நாம் வளர்த்தால், அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முறையிலே நீங்கள் கற்றுக் கொடுத்து வளர்த்தால் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு ஜீனத் அலங்காரமாக இருக்கும். அதே நேரத்திலே பிள்ளைகள் போக்குக்கு நீங்கள் விட்டுவிட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம், காரியங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்காமல் விட்டீர்கள் என்று சொன்னால் நாளடைவிலே ஃபித்னா, அது உங்களுக்கு சோதனையாக அமையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப பிள்ளைகளை நல்ல முறையில், மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில், பக்குவத்தில் வளர்த்தால் நமக்கு அது மகிழ்ச்சியை தரும், அலங்காரத்தை தரும். அதற்கு மாற்றமாக பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால், பிள்ளைகள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களை நாம் வாட்டுக்கு விட்டு இருந்தோம் என்று சொன்னால் நாளடைவில் ஒரு காலத்தில் அந்த பிள்ளைகளுடைய செயல்பாடு நம்மவர்களுக்கு சோதனையை தரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகள் எல்லாம் பார்க்கின்ற எப்போ கூப்பிடுவான் தெரியுங்களா? யா குலாம். எப்படிங்க? குலாம் சொன்ன சின்ன குழந்தைகளை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுகின்ற பொழுது, அழைக்கின்ற பொழுது யா குலாம் யா குலாம் என்று அழைப்பார்கள். அழைச்சு சொல்லுவாங்க, பிஸ்மிகல்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லு. எப்படி? சாப்பிடுகிறாயா? பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்கள். உணவு, அதாவது பானம் அருந்துகிறாயா? பிஸ்மில்லா சொல்லுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? நீங்கள் சூரா வாக்கியாவை ஓதுங்கள். அந்த வாக்கியா யார் வீட்டிலே மகரிப்பு பிறகு யாருடைய வீட்டிலே எந்த பிள்ளைகளை எந்த பெற்றோர்கள் ஓத சொல்லுகிறார்களோ அந்த வீட்டிலே சூரத்துல் வாக்கியா ஓதக்கூடிய வீட்டிலே ரிஸ்க் விஸ்தீர்ணம் ஏற்படும், ரிஸ்கிலே பரக்கத்து ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, சூரா கௌஃபை ஓதுங்கள். அந்த கௌஃபை ஓதுகின்ற பொழுது வெள்ளிக்கிழமையிலே நீங்கள் சூரா கௌஃபை ஓதுங்கள். அதை ஓதுகின்ற பொழுது ஒரு வாரத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். எதற்காக சொல்லுகிறார்கள், எதற்காக சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய சமுதாயத்தினர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கற்க வேண்டிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் கற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் சோதனையாக வராது. அந்த பிள்ளைகளின் மூலமாக நம்மவர்களுக்கு மகிழ்ச்சி தான் கிடைக்கும் என்று நிறைய செய்திகளை எல்லாம் நமக்கு காண கிடைக்கின்றன. எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த பிள்ளைகளை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு மத்தியில, அதாவது பிள்ளை நான் பிறந்த உடனேயே மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கும், ஹேப்பியா இருக்கும். எப்படி? குழந்தை பிறந்திருக்கு, சந்தோஷம் தாங்கல. ஆனா குழந்தை பிறந்துட்டா என்ன செய்யணும் அதை மறந்துட்டாரு, சந்தோஷத்துல மூழ்கிறார். பொதுவா நான் பார்க்கின்ற பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் சொன்னாங்க, அஜத்துங்க குழந்தைக்கு வீட்டுல ஓதி விடணும்ட்டாங்க. என்னங்க அப்படின்னு பார்த்தா குழந்தை பிறந்து 4-5 நாள் கழிந்து விட்டது. பிறகுதான் அந்த குழந்தைக்கு பாம்பு சொல்றாங்க, காம சொல்றாங்க. குழந்தை பிறந்து 4 நாள், அதாவது ஹாஸ்பிட்டல் இருந்து அழைச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க.
வந்த பிறகு அந்த குழந்தைக்கு எப்ப சொல்றாங்க? வாங்கும் இக்காமத் சொல்றாங்க. எப்ப சொல்லணும்? ஒரு பெற்ற தாய் தந்தைக்கு கடமை, முதல் கடமை என்ன? குழந்தையை பெற்றவுடன் முதலாக உலகத்திலே கேட்க வேண்டிய வார்த்தை, அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை வாங்கும் இக்காமத்தும். அப்ப 4 நாட்கள் 5 நாட்கள் கழித்த பிறகு நாம் வாங்கு சொல்லுகிறோம், காதிலே இக்காமத்து சொல்லுகிறோம். ஆனா நம்ம மார்க்கம் என்ன சொல்லுகிறது? உலக விஷயத்துக்கு முன்னாடி முதலாக என்ன செய்யுங்கள்? வாங்கி காமத் சொல்லுங்கள். அப்ப நாம என்ன செஞ்சிடறோம்? ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறு இழைத்து விடும். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளை பிறந்த உடனேயே சந்தோஷத்தில் மட்டும் நாம் மூழ்கிவிடக் கூடாது. எப்படிங்க? ஒரு செடி நடப்போறோம் சொன்னா, அப்ப ஆரம்பத்திலேயே நாம என்ன செஞ்சோம்? கற்பனை பண்ணிக்கிறோம். நாம இங்க ஒரு மரம் இடுவோம், அதன் மூலமாக அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்வோம், பிறகு அதன் மூலமாக கனிகள் நாம் பறித்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டு என்ன செய்யலாம்? ஒரு செடி வளர்ந்து வருவதற்கு முன்னால், வைப்பதற்கு முன்னால் எண்ணங்களை எல்லாம், ஆசைகளை எல்லாம் நாம் தேக்கி வைத்துக் கொண்டு வைக்கிறோம். அதே போல ஒரு குழந்தை பிறந்து விட்டால் நாம் செய்ய வேண்டும், நாம் என்ன வேண்டும் என்று சொன்னால், இந்த குழந்தையை நான் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளர்ப்பேன் என்று என்ன வேண்டும்? நாம அறிந்த செய்தி தான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களா இல்லையா? இன்னமல் அமாலு பின்னியா. உன்னிடத்துல என்ன எந்த நியத்து இருக்கிறோ அந்த நியத்தின் பிரகாரம் புள்ள வளரும். எப்படிங்க? குழந்தை பிறந்த உடனேயே இந்த குழந்தை சாலிகான பிள்ளையாக வளரணும், ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளரணும்னு நீங்க நினைத்தால் அந்த பிள்ளைகள் ஒழுக்கமான பிள்ளையாக வளருவார்கள். நீங்கள் குழந்தையை சுமந்து கொண்டும் கூட அந்த தாய் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், ஹலாலான வஸ்துக்களைத்தான் சாப்பிடணுமா. நாம பார்க்கிறோம், ஒழுக்கமான பிள்ளைகளாக வருவதற்கு பெருமான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, குழந்தையை சுமந்து இருக்கக்கூடிய அந்த தாய் ஹலாலான உணவுகளைத்தான் சாப்பிட வேண்டும், ஹலாலான வஸ்துக்களைத்தான் சாப்பிட வேண்டும். குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய் தந்தை நினைக்க வேண்டும், இந்த குழந்தை ஒழுக்கமான பிள்ளையாக ஆக வேண்டும், இந்த குழந்தை இப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்று அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதன் பிரகாரம் அந்த குழந்தை அமையும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா யாருங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய அக்கா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோட கூட பிறந்த அக்கா அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. அப்ப அவங்களுக்கு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. எங்க இருக்காங்க? மதீனாவுல இருக்காங்க. இப்ப மதீனாவுல இருக்கிறப்ப இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை அழைச்சிட்டு போய் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய கொடுக்குறாங்க? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழந்தைக்கு அப்துல்லா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை பிறந்த உடனேயே இந்த தாய் தந்தை என்ன நினைக்கிறாங்க? இந்த குழந்தைய வீர தீரனா, எப்படிங்க தைரியமான குழந்தையாக நான் வளர்க்கணும் அப்படின்னு தாயும் தந்தையும் 2 பேரும் என்ன செய்ய நியத்து பண்றாங்க. நியத்து பண்ண பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல அதாவது அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க காலை கடனை நிறைவேற்றுறாங்க. இன்னைக்கு நான் பார்க்க, இன்னைக்கு சில ஊர்ல அப்படித்தான் இருக்கு. காலை கடனை நிறைவேற்றுவதற்கு வீட்டை விட்டு வெளியே போய்தான் காலை கடனை நிறைவேற்றக்கூடிய ஊர்களும் இருக்கத்தான் செய்து, அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அதே போல அன்றைய காலகட்டத்தில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க வாழக்கூடிய காலகட்டத்திலே காலை கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் வீட்டுக்கு வெளியே போய் சென்றுதான் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே வெளிச்சத்திற்கு போக மாட்டாங்க, வெளிச்ச நேரத்திலே போக மாட்டாங்க, அதாவது இருளாக இருக்கக்கூடிய நேரங்களிலே போவார்கள். அப்படி போகக்கூடிய தருணத்திலே அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க குழந்தையை தூக்கிட்டு போறாங்க காலை கடனை நிறைவேற்றுவதற்காக. அப்படி நிறைவேற்றுவதற்காக செல்லுகின்ற பொழுது ஒரு இடத்திலே இருட்டிலே அந்த குழந்தையை விட்டு வேற ஒரு இடத்திற்கு நிறைவேற்றுவதற்கு போறாங்க. அப்ப அந்த பக்கம் வந்த ஒரு பெண் கேட்கிறாங்க, அஸ்மாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நீங்க சின்ன பிள்ளைய இருட்டுல விட்டு நீங்க காலை கடனை நிறைவேற்றுவதற்காக போகிறீர்களே, ஒண்ணு என்ன செய்ய, அந்த குழந்தைய வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த பிள்ளையை சிறு பிள்ளையிலிருந்து இருட்டிலே விட்டு நான் பழகின்ற பொழுது தைரியமான பிள்ளையாக வளரும். எப்படிங்க?
தைரியமான பிள்ளையாக வளரும் என்பதற்காக, அந்த தைரியத்தை அந்த பிள்ளைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இருட்டிலே விட்டுவிட்டு காலை கடனை நிறைவேற்றி இந்த பிள்ளை அழைத்து செல்கிறேன். அது மட்டுமல்ல, அஸ்மார் அலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய கணவர் ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவங்க போருக்கு போகின்ற பொழுது, போர்ல குழந்தைகளை எல்லாம் எடுத்து போக கூடாது. ஆனா ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவங்க போருக்கு போகின்ற பொழுது உப்பு மூட்டை சுமத்துட்டு போறாங்க. உப்பு மூட்டைன்னு என்னங்க, தன்னுடைய மகன் அப்துல்லா அலி அல்லாஹு தஆலா அவங்கள சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, முதுகுல சுமந்துக்கிட்டு போர் செய்ய போறாங்க. அப்ப தோழர்கள் கேட்கிறாங்க, ஏங்க போருக்கு நீங்க வந்துட்டு பரவாயில்ல, குழந்தை சின்ன குழந்தைய நீங்க தூக்கிட்டு வர்றீங்க, உங்களுடைய கழுத்து போகின்ற பொழுது உங்களுடைய மகனாருடைய கழுத்தும் சேர்ந்து போய்விடும் அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா, என்னுடைய குழந்தைக்கு தைரியத்தை ஊட்டுவதற்காக என்ன செய்கிறேன், அந்த பிள்ளையை போருக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, போர் சும்மா சாதா சீதா செய்ய மாட்டாங்க, உள்ள போய் விளையாடிட்டு வருவாங்க. சில நேரத்தில் நம்ம பாக்குறோமா இல்லையா, கபடி விளையாடுறாங்கல்ல, அப்படி கபடி விளையாடக்கூடிய நேரத்துல சில பேர் உள்ள போய் விளாசிட்டு வந்துடுவான், சில பேர் அந்த கோட்டை மட்டும் தொட்டுட்டு வந்துருவான் அவுட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. சில பேர் என்ன செய்ய, கபடி விளையாடுறப்ப உள்ள போய் எல்லாத்தையும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு யாருடைய கைக்கு சிக்காம வந்துருவான். அப்ப அதே போல ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவங்க போருக்குமே உள்ள போய் அப்படியே விளாசிட்டு வந்து என்ன செய்ய, பிள்ளைய கொண்டுகிட்டே போவாங்க. காரணம் என்ன கேட்கிறப்ப, அந்த பிள்ளைக்கு தைரியம் வர வேண்டும் என்பதற்காக. இந்த செய்தி நீண்ட செய்தி. பிறகு ஒரு நாள் உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க வர்றாங்க. பொதுவாகவே உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்களை கண்டா பெரியவங்களும் சரி சின்னவங்களையும் பயப்படுவாங்க, கண்டா ஓடிடுவாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலா அவனுடைய வரலாறு நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் உமர் அலி அல்லாஹு தஆலா வர்றாங்க. வர்றதை கண்டனே எல்லா பிள்ளைகளும் ஓடிட்டாங்க. ஆனா இந்த அப்துல்லாவுக்கு வயசு 13. எப்படிங்க 13? எல்லா பிள்ளைகளும் ஓடிட்டாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க சின்ன பிள்ளையா இருக்க, 13 வயசு பையன் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எல்லாம் போயிட்டாங்க, இவங்க மட்டும் நிக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, தம்பி எல்லா பிள்ளைகளும் என்னை கண்டு ஓடிட்டாங்க, நீங்க மட்டும் ஏன் ஓடல? அப்ப அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, லைஸலஹு தரீகுன், பாதை குறுகலா இல்ல, ஒத்தேடி பாதை இல்ல, ஒரு ஆள் மட்டும் தான் போகக்கூடிய பாதையா இருந்துச்சுன்னா ஒதுக்கி போய் உங்களுக்கு வழிவிடலாம். பாதை வாசியவும் விசாலமா இருக்குது, பல பேர்கள் போகலாம். ஒண்ணு. அதே போல லைஸலஹு ஹுஜுருன், நான் லைஸலஹு முஜ்ரிமுன், நான் எந்த விதமான பாவியும் இல்ல. பாவம் செஞ்சா தானே ஏதாச்சும் ஓடணும், எந்த விதமான பாவியும் இல்ல. ஏன் அப்ப உங்களை கண்டு நான் ஓடணும்? எப்ப எல்லா பிள்ளைகளும் ஓடிட்டாங்க, 13 வயசு இருக்கக்கூடிய அந்த அப்துல்லா ரலியல்லாஹு ஓடவே இல்லைன்னு சொன்னா, அதத்தான் சொல்றாங்க, நாம அவங்க பிறந்த உடனேயே அந்த பிள்ளை தைரியமான பிள்ளையாக வளரணும் என்று எண்ணினார்கள். அந்த பிள்ளை தைரியமான பிள்ளையாக ஆனது. அப்ப எதற்காக சொல்ல வருகிறோம் சொன்னா, நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அப்படித்தான் வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகள் மீது என்ன செய்யக்கூடாது, அன்பு காட்ட வேண்டும். குழந்தைகள் மீது அன்பு காட்ட வேண்டும், பாசத்தை காட்ட வேண்டும். பிள்ளைகளிடத்தில் ஒரு அளவுக்கு பிள்ளைகள் அவர்களிடத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். நாம பார்க்கின்ற பொழுது ஒரு கழிச்சல்ல போக வா, கூப்பிட்டு பார்க்க ஒரு கழிச்சல்ல போக, அப்படி பிள்ளைகளை நாம் சொல்லக்கூடாது. எப்படி என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நண்பர் என்ன செய்தார், அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு நண்பர் என்ன, ஒரு பிள்ளையை காலை பிடிச்சிட்டு இழுத்துட்டே வந்தாங்க. அப்ப கேட்கின்ற பொழுது, இந்த பிள்ளை யாருங்க? இந்த பிள்ளை நம்ம பிள்ளைதான். புள்ள பேர் என்ன? அது சனியா அப்படி சொன்னாரு. உள்ளே இருந்து வந்துச்சு, ஏங்க உங்க பேரை கேட்கலங்க. எப்படி வீட்டுக்காரங்க சொல்லுது, உங்க பேரை கேட்கல, மகன் பேரத்தான் கேட்கிறாங்க. அப்ப இவரு மகனை சனியன்னு பேர் சொன்னாரு. அந்த மாதிரி சொல்லிச்சு, வீட்டுக்காரங்க சொல்லிச்சு, நீங்க உங்க பேரை சொல்லாதீங்க, என்ன செய்யுங்க, மகனுடைய பேரை சொல்லுங்க. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளை சனிய ஒரு கழிச்சல்லவோ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாம பார்க்கின்ற பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியில் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் என்று சொன்னால், தந்தையை பார்த்து மகன் சலாம் சொல்ல வேண்டும், மகன் தந்தையை பார்த்து சலாம் சொல்லணும். என்னங்க போய் பிள்ளையை பார்த்து போய் சலாம் சொல்றீங்க? சலாம் சொல்ல வேண்டும், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல ஒருவர் சொன்னார், எனக்கு நெருக்கமான ஒருவர் சொன்னார்கள், என்னுடைய மகன் திருமணம் ஆயிட்டான், பிள்ளைகள் எல்லாம் பெற்று விட்டார்கள். ஆனாலும் அவர்கள் சொன்ன செய்தி,
எப்பொழுது என்னுடைய மகன் வெளியிலே சென்று வெளியூருக்கு சென்று வந்தாலும் அந்த மகனை கட்டி முஆனக செய்வேன். இது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை. அப்பத்தான் தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியில் அன்பு, நேசம், நெருக்கம் ஏற்படும். இது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம பிள்ளைகள்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப விசேதாரியான பிள்ளைங்க. இன்னைக்கு 10 வயசு என்று சொன்னா அந்த 10 வயசு பிள்ளை எப்படி 20 வயசுல செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் செய்து நல்ல திறமையான பிள்ளைகள். ஆனா அப்படி திறமையான பிள்ளைகள் என்று நாம் பாராட்டலாம். எந்ததுல? அறிவு சார்ந்த விஷயங்கள், டெக்னாலஜியில நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விஷயத்தில் முன்னேறி இருக்குன்னு சொன்ன அந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யலாம்? பாராட்டலாம், வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். ஆனால் 10 வயசு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது 25 வயசு உள்ள அந்த செயலை 10 வயசு பையன் செய்கிறான்னு சொன்னால் அது ஆபத்தானது. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் மீது அன்பையும் காட்ட வேண்டும், பாசத்தையும் காட்ட வேண்டும், கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி சொன்னா, பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்கிறோமோ அதன் வரக்கத்தால் பிள்ளைகளின் மூலமாக நாம் சொர்க்கத்திற்கே செல்ல முடியும். எப்படின்னு சொன்னால், ஒருவர் சுவர்க்கத்தில் இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு படிகள், அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அப்பொழுது கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நான் திடீரென்று எனக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறாய், இதுல இன்னொரு அந்தஸ்து உயர்த்தி கொடுத்திருக்கிறாய், என்ன காரணம்? அப்ப அல்லாஹ் சொன்னா, இஸ்தௌஃபிரு லக வலதக்க, இஸ்தௌஃபிரு லக, உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கப்பட்டது யாரு? வலதக்க, உம்முடைய புள்ள, நீ பெத்த புள்ள உலகத்துல இருந்து உன்னுக்காக இஸ்திக்பார் செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டதுனால உன்னுடைய அந்தஸ்து மேல் உயர்த்தப்பட்டது. அப்ப பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கணும். நான் இறந்து போயிட்டாலும் நீ யாரு நான் யாரு அப்படி இருக்க கூடாது. இறந்த பிறகு எனக்காக துஆ செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறாய், கடமை, அதாவது நீ துஆ செய்ய வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அதை அமல் செய்கின்ற பொழுது அந்தஸ்து உயரும். எப்படி நான் பார்க்கின்ற பொழுது ஒரு மிஸ்கின் வர்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே ஆயிஷா அம்மா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. 3 பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு, 3 பேரிச்சம்பழத்தை ஆயிஷா அம்மா கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயே அந்த பேரிச்சம்பழத்தை பெற்றுக் கொண்ட உடனேயே அந்த அம்மா தாய் என்ன செய்யறாங்க, பிள்ளை பசியோட இருக்கு, 2 பேரிச்சம்பழத்தை ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 1 வச்சிருக்காங்க. இப்ப இந்த இன்னொரு பேரிச்சம்பழத்தை தான் சாப்பிடலாம் என்று முனைகின்ற பொழுது அப்ப அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு பசி என்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்கிற ஆவலாக இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தாய் என்ன செய்தால், அதாவது 2ஆக பிரித்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. இந்த காட்சியை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப ஆச்சரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போயிட்டு வந்த உடனே சொல்றாங்க, நாயகமே, இந்த ஒரு தாய் பேரிச்சம்பழம் கேட்டாங்க, உணவு கேட்ட 3 பேரிச்சம்பழம் கொடுத்து 2 கொடுத்துட்டு மீதி 1 அவங்க சாப்பிடுவான்னு அதையும் பிரிச்சு என்ன செய்ய 2 பிள்ளை கொடுத்துட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுகலகுல்லாஹுல் ஜன்னா, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான். சின்ன காரியம், தன்னை காட்டில தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்ததுனால அல்லாஹ் அதுகலகுல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாட்டான். அதே நேரத்தில் ஒரே ஒரு செய்தி நினைவு கொண்டு வர, பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாது. நமக்கு 4 பிள்ளைகள் இருக்கலாம், 3 பிள்ளைகள் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சங்கள் காட்டவே கூடாது. எப்படி என்று சொன்னால், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு குழந்தை வருது, வந்து என்ன செய்ய, அவங்களுடைய பாப்பாவா டாடி என்ன செய்ய தேடி தேடி பாக்குது, கண்டுபிடிச்சிருச்சு. வந்த உடனே அந்த பாப்பா என்ன செஞ்சா, தன்னுடைய பிள்ளையை பார்த்த உடனே தலையில தடவி என்ன செஞ்சா ஒரு தொடையில உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் அது ஆம்பளை பிள்ளை. பிறகு கொஞ்ச நேரம் பிறகு இன்னொரு குழந்தை வருது, அது என்ன செய்ய, நம்முடைய பாப்பா எங்க இருக்காங்கன்னு தேடி பாக்குது, பொம்பளை பிள்ளை. அப்ப உடனேயே தந்தையை கண்டுபிடிச்ச உடனேயே என்ன செஞ்சாங்க, அந்த தந்தை தலையை தடவி அந்த பெண் குழந்தையை கீழே உட்கார வச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து கொண்டு இருந்தாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசி கொண்டு இருக்காங்க. சொல்றாங்க, ஃபஹல்லா அலா ஃபஹதிக உஹ்ரா, ஃபஹல்லா நீங்க ஆக்கி இருக்க கூடாதா, ஃபஹது தொட, உஹ்ரா வேறொரு தொடையில நீங்க உட்கார வச்சிருக்க கூடாதா. ஆண் பிள்ளைய தொடையில உட்கார வச்சுட்டீங்க, பெண் பிள்ளை கீழே உட்கார வச்சுட்டீங்க, இன்னொரு தொடை இருக்கிறது, அந்த தொடையில பெண் பிள்ளை உட்கார வச்சிருக்க கூடாதா என்று சொன்னவுடன், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவுடன் அந்த குழந்தையை தூக்கி உட்கார வச்சாங்க தொடையில. அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில
பாரபட்சம் காட்டக்கூடாது. எதற்காக என்று சொன்னால் நவம்பர் 14 குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை சொன்ன ஒரே மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் தான். இஸ்லாம் சொன்ன பிரகாரம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தோம் என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் நம்மவர்களுக்கு அலங்காரம், நம்மவர்களுக்கு சந்தோஷமான பிள்ளையாக அமையும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுக்காமல் அலட்சியமாக பிள்ளைகள் எது வேண்டாலும் செய்யட்டும் என்று சந்தோஷமாக நாம் பாராட்டி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் இன்னமா அம்பாளுக்கு அவுலாதுக்கு ஃபித்னா, அந்த குழந்தையின் மூலமாக சோதனை தான். ஆகையில எல்லா வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக, நம்மவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பிள்ளைகளாக இன்று மட்டுமல்ல, அதாவது நாம் உலகம் வாழும் வரை மட்டுமல்ல மரணித்த பிறகும் கூட நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அனைத்து பிள்ளைகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.